வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னா, நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிசிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது டிஎன்பிசிலேருந்து வந்திருக்க குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ தமிழை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது இந்த குரூப் 4க்கான அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 25/4/2025, அதாவது இன்னிலிருந்து நீங்கள் 24/5/2025 அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் 29/5/2025 31/5/2025 உங்கள் அப்ளிகேஷன்ஸை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த குரூப் 4க்கு வந்துட்டு எக்ஸாம் வந்து உங்களுக்கு 12/7/2025, அதாவது 12ஆம் தேதி ஜூலை மாதம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிப்பது எப்படின்னு உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎன்பிசியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இதுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எதுக்குன்னா, நீங்கள் உங்கள் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்போ வேணால், அதாவது டிஎன்பிசியில் வந்துட்டு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 வரும், குரூப் 2 வரும், குரூப் 1 வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டிஎன்பிசிலேருந்து வர எல்லா வேலைவாய்ப்புக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் 150 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 150 rupees ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் 4 இயர்ஸில் வந்துட்டு ஆல்டர்மேட்டிக்காக நீங்கள் இது பண்ணணும். பட் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கணும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெனியூவல் பண்ணினே இருக்கணும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா ரெனியூவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். ஆதாரில் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும், ஏன்னா அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அடுத்து வந்து உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, 10th மார்க் ஷீட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும். அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் இருக்கணும். ஸோ அது கண்டிப்பாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து வந்துட்டு இதற்கு என்ன மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 போஸ்டிங் இருக்குது. ஸோ 25 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர், அதாவது விஏஓக்கு 215 வேக்கண்ட்டும், இளநிலை உதவியாளர் 1621 வேக்கண்ட்டும், இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தில் 6 வேக்கண்ட்டும், தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்தில் 5 வேக்கண்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு அமைச்சு பணிக்கு வந்துட்டு 46 வேக்கண்ட்டும், அடுத்து இளநிலை வருவாய் ஆய்வாளருக்கு உங்களுக்கு 239 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம் ஆஃபீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தில் 1 வேக்கண்ட் இருக்குது. இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர், அதாவது டைப்பிஸ்ட் கம் அசிஸ்டண்ட்டும் அதுக்கப்புறம் வந்து டைப்பிஸ்ட்டும் வந்து கேட்டிருக்காங்க. 2 வேக்கண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 1099 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 1 வேக்கண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு 1100 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து சுருக்கெழுத்து தட்டச்சர், அதாவது ஷார்ட் ஹேண்டு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 335 வேக்கண்ட்டும், தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 2 வேக்கண்ட்டும், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 4 வேக்கண்ட்டும், சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் 10 வேக்கண்ட்டும், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் 17 வேக்கண்ட்டும் இருக்குது உங்களுக்கு அதாவது ஷார்ட் ஹேண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு. அடுத்து நேர்முக எழுத்தாளருக்கு வந்துட்டு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் 2 வேக்கண்ட் இருக்குது. அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் 54 வேக்கண்ட்டும், கள உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் 19 வேக்கண்ட்டும், வன காப்பாளருக்கு பொறுத்த வரைக்கும் 62 வேக்கண்ட்டும், ஓட்டுநர் உரிமத்துடன் கூறிய வன காப்பாளர் 35 வேக்கண்ட்டும், வனக்காவலருக்கு பொறுத்த வரைக்கும் 71 வேக்கண்ட்டும், வனக்காவலர் பழங்குடிய இளைஞர் அதற்கு 24 வேக்கண்ட்டும், வனக்காப்பாளர் வந்து 15 வேக்கண்ட்டும், வனக்காவலர் 50 வேக்கண்ட்டும். ஸோ டோட்டலாக 3935 வேக்கண்ட் வந்துட்டு உங்களுக்கு 25 போஸ்டிங்ஸுக்கு உங்களுக்கு இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிற வகுப்பினர், அதாவது ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மினிமம், அதாவது விஏஓக்கு வந்துட்டு மினிமம் 21 வயதிலிருந்து
மேக்ஸிமம் 32 வயது வரைக்கும் இருக்கணும். மீதி இருக்கிற போஸ்டிங்க்கு வந்துட்டு 18 to 32 வயது வரைக்கும் இருக்கணும். வன காப்பாளர் பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த வன காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர், வனக்காவலர், அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும் இருக்கணும் ஓசி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு. இதுவே வந்துட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா 42 வயது வரைக்கும் இருக்கலாம். இதுவே முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா, எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா 50 வேக்கண்ட் வரையும் இருக்கலாம். ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிசி கேட்டகிரியில் இருக்கிறவங்க, பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 21 to 42 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விஓவுக்கு. நீங்கள் இதுவே வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா 52 வேக்கண்ட் வரையும், எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா 55 வயது வரைக்கும், ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா 42 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மீதி இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்துட்டு 18 to 34, அதாவது 37 வயது வரைக்கும், அதாவது நார்மல், அதாவது பிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 34 வயது வரைக்கும், இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஆனீங்கன்னா 37 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா, மீதி இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா 44 எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஆனால் 47 வயது வரைக்கும், முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா 55 வயது வரைக்கும், ஆதரவற்ற விதவையால் இருந்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் நீங்கள் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வன காப்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 to 37 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 37 வயது வரைக்கும் தான் இந்த வன காப்பாளர் போஸ்டிங்க்கு. ஸோ இது வந்து உங்களுக்கான மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 37 இருந்தாலே போதுமானது, அதாவது 37க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு கல்வி தகுதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா, விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கும் இளநிலை உதவியாளர், இளநிலை உதவியாளருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதுமானது. அடுத்து வந்துட்டு இளநிலை உதவியாளர், தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்துக்கு வந்துட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஸோ இந்த 5 போஸ்ட்டுக்குமே நீ 10th பாஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்து இளநிலை வருவாய் ஆய்வாளருக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதுமானது. இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம் ஆஃபீஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து கூட்டுறவு பயிற்சியில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட கணினியில் அலுவலக தனிமையாக்கப்பட்டல் சான்றிதழ் வாங்க வேண்டும், அதாவது கம்ப்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு இளநிலை செயல் பணியாளருக்கு தான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுவே இளநிலை உதவியாளர் மற்றும் டைப்பிஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு தொழில் கல்வி நிலையத்தில் வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு உங்களுக்கு சீனியரில் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து தமிழில் நீங்கள் வந்துட்டு டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும். அடுத்து வந்துட்டு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்துட்டு சீனியர் முடிச்சிருக்கலாம், அல்லது தமிழில் வந்துட்டு முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை, அதாவது தமிழில் வந்துட்டு நீங்கள் சீனியர் முடிச்சுட்டு இங்கிலீஷில் வந்துட்டு ஜூனியர் லெவலில் இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை, அதாவது நீங்கள் வந்துட்டு தமிழில் சீனியர் முடிச்சுட்டு, இங்கிலீஷில் சீனியர் முடிச்சுட்டு தமிழில் வந்து நீங்கள் ஜூனியர் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் இந்த டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கான இது. அதுக்கு வந்து ஷார்ட் அண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு இதே மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு டைப் ரைட்டிங் தான் கேட்டிருக்காங்க. பட் ஷார்ட் ஹேண்டில் நீங்கள் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே டைப்பிஸ்ட்டுக்கான உங்களுக்கான இது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக எழுத்தாளருக்கு நீங்கள் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் டைப்பிஸ்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாளருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் அடுத்து கள உதவியாளருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இது நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கள உதவியாளருக்கு. வனக்காப்பாளர் இதுதான் மெயினான விஷயம் இப்போது நம்ம. ஸோ இந்த 5 போஸ்ட்டுக்குமே வந்துட்டு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். 12th வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்கணும். இல்லைன்னா வந்துட்டு
நீங்கள் வந்து இந்த இதில் எதனா ஒரு அதாவது எதனா உங்களுக்கு வந்து இருக்கணும், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளருக்கு வந்துட்டு நீங்கள் 12th முடிச்சுட்டு தகுதி பெற்ற போக்குவரத்து அலுவலர் வழங்கப்பட்ட செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், கனரக வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓட்டுநர் உரிமம் பெற்ற பின்னர் தகுதி பெற்ற ஒரு நிறுவனத்தில் இலகுநகர வாகனங்கள் அல்லது கனரக வாகனம் இயக்குவதில் 3 ஆண்டிற்கு குறைவில்லாத காலம் பணி முடித்திருக்கு. அதாவது 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு நிறுவனத்தில் 3 ஆண்டுகளுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாகன செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு முதலுதவி சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வனக்காவலருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 10th முடிச்சிருக்கலாம். 10th முடிச்சுட்டு அதே மாதிரி வந்துட்டு இராணுவத்தில் பணியாற்றியவர்கள் மட்டும், அதாவது தரைப்படையில் இராணுவத்தில் பணியாற்றும் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ஆர்மியில் எதனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வன காப்பாளருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். 12th வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வனக்காவலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்துட்டு உங்களுக்கான 25 வேக்கண்ட்டுக்கும் உங்களுக்கு தனித்தனியாக வந்துட்டு கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டைப்ரைட்டிங் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடித்தவங்களுக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கான இருக்குது. டிகிரி முடித்தவங்க, 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு வந்துட்டு வேக்கண்ட் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா டிகிரி, டைப்ரைட்டிங் முடிச்சிங்கன்னா டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு வனக்காப்பாளர் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறீங்கன்னா, அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வெயிட் எல்லாம் உங்களுக்கு மென்ஷன் ஆகுது. ஸோ ஹைட் பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தீங்கன்னா பட்டியல் பழங்குடியினரை தவிர 163 சென்டிமீட்டர் இருக்கணும். பட்டியல் பழங்குடியினர் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 163 சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட்டு. நீங்கள் SC ST கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருக்கணும். மார்பு வந்து அதாவது செஸ்ட் வந்துட்டு நார்மலில் வந்துட்டு 79 சென்டிமீட்டரும், விரிந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 84 சென்டிமீட்டர் இருக்கும். இதுவே பெண் மற்றும் திருநங்கையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயரம் வந்து 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். இதுவே SC ST கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 145 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவே வந்துட்டு மார்பின் சுற்றளவு வந்துட்டு 74 சென்டிமீட்டர் இருக்கும். விரிந்த நிலையில் வந்துட்டு 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.